வாங்க, இன்னைக்கு நாம 19ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு பயணம் போக போறோம். காலனித்துவ இந்தியால நடந்த ஒரு நிலத்தகராறு பிரிட்டிஷ் பேரரசோட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. ஆனா இது வெறும் சொத்து பிரச்சனை மட்டும் இல்ல. இதுக்குள்ள மோசடி, பொய்ச்சாட்சியம், அதிகார துஷ்பிரயோகம்னு நம்பவே முடியாத அளவுக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு. வாங்க, இந்த வரலாற்று சிறப்புமிக்க வழக்க பத்தி இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை சொன்னது ஏதோ ஒரு உள்ளூர் நீதிமன்றம் கிடையாது. 1864ல லண்டன்ல இருந்த பிரிட்டிஷ் பேரரசோட உச்சபட்ச நீதிமன்றமான பிரிவி கவுன்சில் கொடுத்த அதிர்ச்சிகரமான தீர்ப்பு இது. இந்த வார்த்தைகள் ஒரு வழக்கின் முடிவில்ல, அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டின் ஆரம்பம். முதல்ல இந்த பிரிவி கவுன்சில்னா என்னன்னு பாத்திரலாம். அதுதான் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் பேரரசுக்குமான உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம். யோசிச்சு பாருங்க, இந்தியால ஒரு மூலையில இருக்கிற கிராமத்தோட நிலத்தகராறு லண்டன்ல இருக்கிற பேரரசோட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குன்னா இந்த வழக்குல எவ்ளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னு. இந்த கேஸ் போன பயணமே ஒரு பெரிய கதைங்க. திருநெல்வேலியில ஆரம்பிச்சு மெட்ராஸ் வழியா கடைசியா 1864ல லண்டனை போய் அடையுது. ஒவ்வொரு மேல்முறையீட்லயும் இந்த வழக்கின் தீவிரம் அதிகமாகிட்டே போச்சு. இது வெறும் நில பிரச்சனையில இருந்து பிரிட்டிஷ் பேரரசோட நீதி அமைப்பையே சோதிக்கிற ஒரு பெரிய போராட்டமா மாறிடுச்சு. சரி, அப்படி என்னதான் பிரச்சனை? லண்டன் வரைக்கும் போற அளவுக்கு இந்த வழக்குல அப்படி என்னதான் இருந்துச்சு? இந்த முழு கதைக்கும் மையப்புள்ளி 15 கிராமங்களை சுற்றிய ஒரு பெரிய தகராறு. ஆமாங்க, இந்த முழு சண்டைக்கும் ஆணி வேரே இந்த 15 கிராமங்கள் தான். தலைமுறையா சர்ச்சையில இருந்த இந்த மதிப்புமிக்க நிலங்கள் உண்மையில யாருக்கு சொந்தம்? இதுதான் அடிப்படை கேள்வி. இந்த கேஸ புரிஞ்சுக்க குத்துகூத்தகே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையா நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது சும்மா வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு சாதாரண ஒப்பந்தம் கிடையாது. இது ஒரு குடும்பத்துக்கு நிரந்தரமா பரம்பரையா நிலத்தை அனுபவிக்க கொடுக்கப்பட்ட ஒரு அசைக்க முடியாத உரிமை. இப்போ கோர்ட்ல ரெண்டு தரப்பும் சொல்ற கதைக்கும் சம்பந்தமே இல்ல. ஒரு பக்கம் ஜமீன்தார் சொல்றாரு, நான் சும்மா தற்காலிகமா வாடகைக்கு தான் விட்டேன்னு. இன்னொரு பக்கம் பிரதிவாதிகள் சொல்றாங்க, இல்ல, இது எங்க பரம்பரை சொத்து, எங்க ரத்தத்துல ஊறின உரிமைன்னு. இந்த ரெண்டு கதைகள்ல எது உண்மை? சிவி, முதல்ல இந்த வழக்கை ஆரம்பிச்ச எட்டயபுரம் ஜமீன்தார் பக்கம் என்ன நியாயம் இருந்துச்சுன்னு பாப்போம். அவரோட கதை கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா நம்புற மாதிரியே இருந்துச்சு. ஜமீன்தார் கோர்ட்ல சொன்ன கதை இதுதான். ரொம்ப சிம்பிள். நான் 1814ல குத்தகைக்கு விட்டேன். இப்போ அவங்க என்னோட உரிமைய மதிக்கல. அதனால அவங்கள வெளியேத்திட்டு என் சொத்தை மீட்கணும். பாக்க ரொம்ப நேர்த்தியா நம்புற மாதிரி கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்துல கீழ்கோட்டெல்லாம் இதை நம்பவும் செஞ்சாங்க. ஆனா ஒரு பொய்யால ரொம்ப நாள் பயணிக்க முடியாது இல்லையா? ஆனா எப்போ இந்த வழக்கு லண்டனுக்கு போச்சோ அங்க இருந்த நீதிபதிகள் சும்மா விடல. ஜமீன்தாரோட கதையிலிருந்து ஒவ்வொரு நூலைய புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அந்த மொத்த கதையுமே சரிஞ்சு விழுந்துருச்சு. லண்டன் நீதிபதிகள் கேட்ட முதல் கேள்வி, அந்த ஒத்த கேள்வி ஜமீன்தாரோட வழக்கையே ஆட்டங்காண வச்சிருச்சு. என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க ஏற்கனவே அடமான வச்ச ஒரு நிலத்தை எப்படி 1814ல குத்தகைக்கு விட முடியும்னு கேட்டாங்க. இங்க பாருங்க, இதுதான் இந்த வழக்கோட திருப்புமுனை. 1814ல நான் குத்தகைக்கு விட்டேன்னு ஜமீன்தார் சொல்றாரு. ஆனா கோர்ட் கண்டுபிடிச்ச ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த நிலம் 1811லயே அவர்கிட்ட இல்ல, அதை அடமான வச்சுட்டாருன்னு. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் தப்பல்ல, அப்பட்டமான போய். அடுத்த அடி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? ஜமீன்தாரோட சொந்த அப்பா கிட்ட இருந்தே. 1822ல ஜமீன்தாரோட அப்பாவே பிரிட்டிஷ் கலெக்டருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அதுல அந்த கிராமங்கள் 1816லயே எங்க கைவிட்டு போயிடுச்சுன்னு அவரே ஒத்துக்கிட்டார். இது நான் தொடர்ந்து குத்தகைக்கு விட்டேன்னு ஜமீன்தார் சொன்ன வாதத்தை தவிடு பொடியாக்கிடுச்சு. இப்படி எல்லா சாட்சியமும் தவிடு பொடியான பிறகு பிரிவி கவுன்சில் தன்னோட கடைசி உறுதியான தீர்ப்பை சொல்லுச்சு. அந்த தீர்ப்போட வார்த்தைகள் ரொம்ப கடுமையானது. ஒரு சுத்தியல் அடி மாதிரி விழுந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கு முழுக்க மோசடியையும் பொய்ச்சாட்சியத்தையும் அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது. இது வெறும் சட்ட தோல்வி இல்லைங்க, இது ஒரு தார்மீக வீழ்ச்சி. இந்த மோசடி, பொய்ச்சாட்சியம்ங்கிறது சும்மா கோபத்துல சொன்ன வார்த்தை இல்ல. அதுக்கு பின்னாடி பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. நம்ம இந்திய தண்டனை சட்டப்படி பார்த்தா இதுல சீட்டிங், ஃபோர்ஜரி, அதாவது போலி ஆவணம் தயாரிக்கிறது, குற்றச்சத திட்டம் தீட்டுறதுன்னு ஏகப்பட்ட சீரியஸான குற்றங்கள் அடங்கியிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, நீதிமன்றம் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, இந்த மொத்த கேஸுமே ஒரு கட்டுக்கதை. 100 வருஷமா இன்னொரு குடும்பத்துக்கு இருந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக போலி ஆவணங்களையும் பொய் சாட்சிகளையும் வச்சு ஜோடிக்கப்பட்ட ஒரு நாடகம். இது உண்மை மாதிரி வேஷம் போட்டு ஒரு பொய்.
19ஆம் நூற்றாண்டுல நடந்த இந்த ஒரு வழக்கு ஆவணங்களை வச்சு எவ்வளோ பெரிய பொய்ய உருவாக்க முடியும்னே நமக்கு காட்டுது. இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்பதில்லையா? நாம இன்னைக்கு வரலாறுன்னு நம்புற விஷயங்கள்ல இது மாதிரி எத்தனை உண்மைகள் போலியான ஆதாரங்கள் மேல கட்டப்பட்டிருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.